ஹாய் திஸ் டாக்டர் எது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது ஒரு எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் தான். ஆனால் இது வந்து போன் டென்சிட்டி கம்மியாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை, எலும்பு தேய்மானத்தால் வரக்கூடிய பிரச்சனை இல்லை. அண்ட் இது வந்து மோஸ்ட்டாக எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கால்சியம், விட்டமின் இதெல்லாம் குறைபாடாக இருக்குது அப்படின்னா வரும். அதே மாதிரி இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு கால்சியம், விட்டமின் மட்டுமே அவசியமானது கிடையாது. மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன், கொலாஜன் இது ரெண்டுமே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ இது மோஸ்ட்டாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு தான் அதிகமாக நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து இந்த மெனோபாசல் ஏஜ் இருக்கு இல்லையா, பீரியட்ஸ் நிற்கிற வயசு இருக்கு இல்லையா, அந்த வயசில் இருக்கவங்களுக்குமே வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன்ஸ் வருது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து ஸ்டீராய்டு மெடிசன் மாதிரி சில அலர்ஜிக் மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் வரலாம். அதே மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் வரலாம். இது வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கூன் போடுற மாதிரி இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹைட் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியும். பிகாஸ் அந்த போன் டென்சிட்டி அளவு வந்து கம்மி ஆகிறதுனால தான் இந்த ஹைட் கம்மியாயிட்டு கூன் போட்ட மாதிரி தெரிய வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சின்னதாக அடிபட்டா கூட அவங்களுக்குலாம் போன் வீக்காக இருக்கிறதுனால ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த ஹார்மோன் குறைபாடு இருக்கவங்க, அதே மெனோபாசல் டைமில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு தொட்டாலே வலி இருக்குது அப்படின்வாங்க. படுக்கும்போது கூட அவங்களுக்கு ரொம்ப பாடி பெயின் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு வலி, கை வலி, கால் வலி எல்லா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாம் அதோடைய சிம்டம்ஸ். அண்ட் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல புரதச்சத்து இருக்குது, அதாவது ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட், இந்த சுண்டலாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும், சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் வந்து தாராளமாக அவங்க ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வாக்கிங் அண்ட் ஜாக்கிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் வந்து கார்டியோவில் வந்துடும். அதே மாதிரி கார்டியோ மட்டும் பண்ணாமல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் கட்டாயம் பண்ணணும். அதனால தான் வந்து 40+ இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னால் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு டம்பிள்ஸ் தூக்குறதா இருக்கலாம், இல்லை அந்த ரெசிஸ்டம் பெல்ட் நம்ம புஷ் பண்ணுவோம்ல, பெல்ட் மூவ்மெண்ட் அது, அதே மாதிரி பால் எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஏஜ்க்கு மேலே நீங்கள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதனாலுமே வந்து உங்களுக்கு இந்த போன் டென்சிட்டி லெவல் வந்து நார்மல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர் ஃபுட்டு, ஹை ப்ரோட்டீன் இன்டேக், அதே மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஓல்ட் ஏஜில் வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற கண்டிஷன்ஸ் வந்து வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். தேங்க்யூ.